என்னம்மா இதோமா வீடு படுக்கல அவ்வளவு படுக்கல உப்பு வேலை செய்வேன் நான் உயாரமா தான் சொல்றேன் வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களை வேணும். நாங்கள் எங்க நிற்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பருத்துறை புனிதர் என்ற இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட அம்மாண்ட நிலையை உங்களுக்கு ஒரு வீடியோ தோமிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மோய் அம்மோய் என்னம்மா இதோமா வீடு எனக்கு தந்தது ஒரு ஜீவன் மனம் மழை காலத்துல தண்ணி போத்தி விடாக்கியா எடுத்து செய்யறது நான் அது வரைக்கும் விளையாண்டு இருக்கிறேன் இதுலயா மழை தண்ணி வருமே இதுலதான் படுக்கிறேன் நான் படுக்கிறீங்க சீமெண்ட் இந்த வீட்டுக்கார தண்ணி போத்தி இன்னில எனக்கு வடிவா கட்டி தரல. அப்ப இந்த நிறுவனம் தான் எனக்கு வேற வீடு வந்தது. நாங்க தும்பளக்கு இருந்து நாங்கள் இருந்து நாரோயில இருந்து நான் உப்பளத்துல இருந்து நாரோயில இருந்து தும்பளட்ட இருந்து அப்ப நான் வந்து நான் இந்த ஊருக்கு எனக்கு 2 வரப்ப காணி வந்தேன். நம்மள வந்து நான் எல்லாத்தையும் இது போட்ட கூட பிள்ளைங்க என்ன வேலை செய்யற நீங்க? நான் அங்க உப்பளத்துல உப்பு வேலை செய்வேன். நான் அங்க உப்பு வந்து தோட்டத்துல தரையா விட்டு தின்றீங்க பாருங்க வட்டி வாட்டி ஒழிச்சு ஒழிச்சு விற்கிறாங்க. கொண்டு வர போலீஸ் விட மாட்டேங்க. அப்ப நான் காஞ்சவரா பிடிக்க மாட்டேன். அம்மாக்கு எத்தனை வயசு? இப்ப ஓய் எத்தனை வயசு? எனக்கு 62 வயது போனா. தனியாவும் இருக்கிறீங்க? இருக்கிறேன். நான் கல்யாணம் கட்டி 9ஆம் மாதம் செத்துட்டேன். கல்யாணம் கட்டி புதுசாக செத்துட்டேன். பிரச்சனைங்க பக்கத்துல வரியில பக்கத்துல நாங்க அடிச்சு தண்ணி விட்டுல அக்காக்கள் 2 புள்ளிகள் அத்தான் இவரெல்லாம் அடியாக செத்துட்டோம். அப்ப நான் அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போனேன். வேற இடத்துல இருந்தவ வேற வீட்டுல இருந்தவன் நான் தான் கடத்தி புள்ள. அப்ப அக்காக்கள் எல்லாம் எனக்கு மூத்தவை எல்லாரும் செத்துட்டோம். அவன் புள்ளிகள் என்ன பாக்குறேன் என்ன பாக்குறேன். ஒரு ஆள் தான் வரும். அவருக்கு பொம்பளை புள்ளியாது என்ன செய்யறது? என்ன பெஞ்சதிய பாக்குறதா தன்னை பெஞ்சதிய பாக்குறா அம்மா பாக்குறதா அப்பா பாக்குறேன் என்ன பாக்குறேன்னா எனக்கு அப்ப நானும் என்ன செய்யறேன்னு சொல்லி இருக்கிறேன்னு வந்து பார்த்து அந்த சுகம் இல்லாம வருத்தமா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்து கொண்டு போவார். காது இது நம்ம என்ன நம்புறாங்க வித்து சோறுதுங்கிற 200 ரூபா கம்புரைக்கு. மீண்டும் நான் தனியா போய் அழுதழுது நான் வந்த அவன் மேல இந்த சைக்கிள பாருங்க. இந்த சைக்கிள் அங்கால பின்னுக்கு நிக்கிறீங்க. காது இல்லாத சைக்கிள வரலாமா? உங்க போன தூரம் 2-3 மைல் நம்புறாங்க. தனியா வருவேன் சைக்கிள்ல. அப்ப ஆக்கள் வரையில பச்சைக்கரை வேணும். பயம் இல்ல பொழுது நிற்போம். சாமரா கள்ள சாமான பிடிச்ச நிப்பினம் பிரச்சனை இல்ல. அப்படி இருந்து நான் துள்ளி விராத விட்டு தோறுதுன்ற ஜனம் என்னண்டா காத்து வச்சிருக்கு. காத்து வச்சுக்கொண்டு சொல்லல கதை கிடையாது. பிரச்சனை இல்லையா? நான் இருக்கிறேன். ஒரு கிலோ அரிசி வேண்டுனா 2 நாளைக்கு 3 நாளைக்கு சமாளிக்கிறேன். நான் இந்த ஊருக்கு சாமான் வெளியே என்ன செய்யறது? கடனை வேண்டுனா கொடுக்க வேணும். வைத்த கையை கட்டி கொண்டு இருக்கிறேன்னு நான் போய் சொல்லி சாப்பாடு சாப்பாடு. அப்ப நான் என்ன செய்யறேன்? எனக்கு ஆக்கள் எல்லாம் சேர்த்துட்டு என் தவறங்கள் இருந்தா எனக்கு ஒரு கோபங்களா நீங்கள் உங்களுக்கு தவறு வந்தா நீங்க சோறு விடுப்பீங்களா? நான் காலமே என்ன நான் உழைச்சு சாப்பிடறேன். கஷ்டம். உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப என்ன உதவி எனக்கு பார்த்து கோழி வந்தாலும் காணும். கோழி வந்தா காணும். சாப்பாடுக்கு தாமன் வந்தீங்களா? எனக்கு ஏழாம கிடக்குது. கால வளவுல நீங்க பாப்பீங்களா? என்ன கொண்டு யோசிக்க நாங்க வந்துட்டு பாப்போம். சிரிக்கணும்.
என்ன கஷ்டம் இருந்தாலும் சிரிக்கணும் நான் சிரிப்பேன். நான் உங்களுக்கு தெரியாது, நான் அழுவ கொஞ்ச நேரம் அழுவேன், கொஞ்ச நேரம் சிரிப்பேன், கொஞ்ச நேரம் நாயக்குனியோட கழிச்சு கொண்டிருப்பேன். அப்ப இந்த கவலையா நான் உங்களோட சந்தோஷமா கலைக்கிறேன். இந்த பிள்ளைக்கு தெரியும் நீங்கள் நான் என்ன செய்யறது ஐயா, நான் உழைச்சுத்தான் சாப்பிடுறேன், மனதை விடையில ஆனா நான் வருத்தமா கிடந்தாலும் ஒரு சுடுதல் நேரம் அக்களை ஏழாட்டுல நான் தான் பண்ண வச்சு மனுஷன் செத்துட்டாரு, அவரெல்லாம் செத்துட்டாரு. அப்ப நம்ம இந்த கல்யாணம் நான் கட்டுறது நான் கட்டவே இல்லை. உங்களுக்கு கொப்பி கல்யாண கொப்பி நீங்க காட்டணும், ஆனந்தம் இருக்குது. நான் பேச இல்ல ஆனந்தம் எல்லா தரமும் என்ன பத்தி நீங்க விசாரிச்சு பாருங்க, அந்த கடையில விசாரிச்சு பாருங்க. அதான் நான் உத்தமியம்மா எப்படி இளமையில நான் 20 வயதுல கட்டி 21 வயசுல இழந்து போட்டு இருக்கிறேன். அம்மா நிலப்பாட சரியான கஷ்டமா தான் இருக்கு, சாப்பாடு கூடிய வழி இல்லாம இருக்கு. பிறகு இங்க இருந்து 2 மைல் தூரத்துல போய் விறகு வட்டி தான், 3 மைல் தூரத்துல போய் விறகு வட்டி தான் இங்க வந்து 50 நல்ல சைக்கிளா சைக்கிள் எடுத்துக்கல, நல்ல சைக்கிளா லைட் ஒன்று மண்ணெண்ண வண்டி அடிச்சு வச்சு கொளுத்துறாரு. 250 ரூபா ஒரு லிட்டர் மண்ணெண்ண. காசு 11,500 ரூபா கட்ட சொல்றாங்க கரண்ட்காரன். அப்ப நான் போறதுன்றதா, நான் கரண்ட் எடுக்கிறதோ நீங்க சொல்லையா? ஒரு நீங்க மாதம் பிச்சு சம்பளம் எடுக்கணும். கரண்ட் காசு எவ்வளவு கட்ட கிடாது அங்க அந்த கரண்ட் காசு இப்ப என்ன சுண்ணாமாம் எவ்வளவு காசு கட்ட கிடாது. காசு நான் கட்டல, அவ கேட்டவ என்னடா இல்லி அடிச்ச நான் போறதுன்றதோட காட்டுறதோ நான் கையை விட்டுட்டேன். பின்ன வயரெல்லாம் எல்லாம் மழையாக எல்லாம் செய்வேன், நான் வயலுக்கு வேலை செய்தேன். நான் கண்டு மட்டும் கடைசியாக எனக்கு நான் என்ன செய்யறது விளக்கு அதுக்குள்ள கல்லர் வாரங்க கோழிய கொண்டு போவோம். தனியா இருட்டுல இருக்கல யார் வந்தாலும் நான் விழாரமா தான் சொல்றேன். இதுக்காக அழுவாதோ கீழே தம்பி 600 மட்டும் கிடுங்கடா. எனக்கு தகரம் எடுத்து தந்தீங்களா இந்த செல்லம் தகரம் பீலி தகரம். இது குசினி தானே? குசினிங்க விளைவிப்புகள் போட்டு இருக்கேன். பாருங்க அம்மாண்ட சைக்கிள பாருங்க, சீட் இல்லையா? விழுந்து போச்சு வச்சு அடிக்கி கொண்டு வரேன் புள்ள வேலை வச்சு அடிக்க உருட்டி கொண்டு வரணும், உருட்டி கொண்டு வரணும் ஓடையலாம். அப்ப பார் அவ்வளவு பிரச்சனை. உண்மையிலேயே அம்மாண்ட கஷ்டத்தை எனக்கு செய்ய கவலையா இருக்கு. இந்த சைக்கிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நடக்கணும். சைக்கிள் கூட இல்லாம சைக்கிள் ஓடி திரியாண்டா மேலாளிக்கு கொண்டு வரேன். இதுல பிடிப்பன் பாருங்க, இதுல பிடிப்பன் வடிவேல கட்டி போடுவானு கட்டி போட்டு என்ன வேணும் இதுல பிடிப்பேன் ஒரு தாடிக்க இதுல பிடிப்பேன் உருட்டி கொண்டு அந்த சைக்கிள் பாதையோட வருவார். இதுதானே அம்மனா சரியான பாடு போல சரியான கஷ்டம். நான் கஷ்டப்பட்டு தன்னுவான கடைக்காரர் சைக்கிள் நல்ல சைக்கிள் இல்லையோ நான் நம்பர் அவித்து போட்டு கொண்டு கொடுப்பேன். காலமையும் 500 ரூபாய்க்கு தாமம் பண்ணி கொண்டு வந்து நான் சமைக்கிறேன். மீன் வண்டையில பருப்பின் சோறு இல்லடா தோயாமட்டி சாப்பிட்டால் சமைக்காது. ஒரே பருப்பு தான் நான் சாப்பிடுறேன். நான் மீன் வண்டை காசு இருக்கு. ஓ இருக்கு பாரு எனக்கு உதவி செய்ய கோழி கூட என்ன கோழி கூட ஒரு கோழி இது வழியில வராதாம், இது ஓடுது வழியில பின்னதான் நாங்க அடைஞ்சு விட்டு இருக்கிறேன். இது பக்கத்தை விட வர நான் என்ன செய்யறதுன்னு அம்மாட கிச்சி கிச்சி தலை முண்டு போல மழை பேர உள்ள அரிசி போட்டு இருக்கிற கஞ்சி என்றாலும் புராஜி குடிப்பம் சொல்லி
என்ன இதுலயே சமைக்கிறீங்க? அது திருட்டலாரி. இதுலயே சமைக்கிற நீங்க? ஓ இதுதான் சமைக்கிறது. பாரு எந்த ஊத்து படம். சொன்ன நம்ம வாண்டிங்க அம்மாண்ட குசினிய பார்க்க போனீங்க சைட் ஆளு மழை வந்தா என்ன செய்யறது? அவன் ஒன்றும் கவலைப்படாங்க இல்ல உதயம் பெறும். என்னடா இது சைட்டா மழை வந்தா அப்படியே ஒழுவ போய் என்னது சமைக்கிறீங்க நீங்க? மழை காலத்துல சமைக்கிறேன் மழை காலத்துல ஓடுவாங்க வீடு. ஒழுங்கான் என்ன செய்யறது? நான் என்ன செய்யறதுக்கா? நான் என்ன மழை விட்டா போல நான் என்ன செய்வேன்? இல்லி எடுத்தோன்னா காத்து சாய்ப்புகளை மூட்டு கல்லி எடுத்து மூடி போட சுடுதண்ணி என்னாலுமே அம்மனும் தங்கி இவ்வளவு தண்ணி இந்த முத்தத்துல நிக்கும் தம்பி. ஆமியாக்கள் குடுத்து வந்து பார்த்து போட இன்னும் இப்படி தண்ணி நிக்குதுன்னு சொல்ல நான் சொன்னேன் மேலால ஊத்துனதுக்கு நான் இங்க ஒன்றும் செய்யலான்னு சொன்னான். அப்ப சரி என்றால் சாமம் கொஞ்சம் சமைக்கிற ஒரு சாமான் சமைச்சு போட்டு ரெண்டு வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்க அம்மானா எனக்கு கிட்னியா இருக்கா திருத்து தாடி என்ற தெல்ல மழை வர எனக்கு தகரம் எடுத்தாந்து 2 பேருக்கு ஜீவன் தந்தான் நிலத்தமிழத்தை விட்டான். அப்ப நான் குளை நாட்டை சொல்லுவேன் தகரம் எடுத்த தண்ணிங்க கொஞ்சம் தடிக்கும் இது சவுக்கத்தை அடிக்க எவ்வளவு போச்சுது பலாச்சட்டம் அழகு மடத்த தண்ணிங்களடால் எனக்கு ஒரு உதவி செய்து தந்தீங்களா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். சாப்பாடு வைக்கிறது நான் இது இன்னும் கூடாதுன்னு நான் உங்களுக்கு கொண்டு வைக்கிறேன். இருக்கிற பாத்திரம் கூட அந்த அம்மாண்ட பாத்திரம் என்ன கேட்டுல கேட்டுல அம்மாண்ட இதான் சட்டி வாழை இதுக்கே சமைக்கிறீங்க சின்ன பொண்ணு வாளியல் தண்ணி வாழை இது தண்ணி வாழை அது பழுதா போயிட்டு வருது. இதுதான் சாமான் அன்னைக்கு பாருங்க என்ன சாமான் கிடக்கட்டு. அம்மாவோட சைக்கிளை பாருங்க எப்படி கிடக்கு அடிப்படை நம்ம வாழ்க்கை. அதாவது உண்மையிலேயே சரியான ஒரு கஷ்டம். அம்மாண்ட கண்ணீர் உங்களை வழங்கி இருக்கிறோட அம்மா அந்த ஆதங்கத்தில் கதைக்கிறாங்க வழங்கி நினைக்கிறேன். வீடியோ பார்த்தவங்களுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர்